அனி செமையா இருக்கு டான்ஸ். வாங்க நீங்களும் ஒரு ஸ்டெப் போடுங்க. வாங்க. வாய் போடு. ஏ பொண்ணே. ஏய் இங்க பாரு. ஏய் டான்ஸ் நிப்பாட்டு. ஏய். உன்னை சேலை தானே நெய்ய சொன்னாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட வேலை சொல்லிருக்காங்களா இல்லையா? ஆஃப் கோர்ஸ். இப்படி இங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அந்த வேலை யாரு செய்வா? நான் தான். சரி போ, போய் வேலைய ஆரம்பி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி பேனிக் ஆனீங்கன்னா உடம்புக்கு அது நல்லது இல்ல. இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. லைஃப் இஸ் ஷார்ட், சோ என்ஜாய். சரி வாங்க, கம் ஆன், என் கூட டான்ஸ் ஆடுங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், வாங்க கம் ஆன். அண்ணி, இந்த பொண்ணுக்கு இவ்ளோ தைரியம்? ஏய் 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 நிறுத்து. ஏய் நிறுத்து. ஏய் நிறுத்து. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? முதல்ல நீ யாரு? இந்த வீட்ல இவ்ளோ உரிமையா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஹை சி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அப்படின்னா அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணும்? சேலை நெய்யறதுக்கு உதவி செய்யணும். அண்ணி, பேசாம நம்ம இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? ஏய், இந்த நாடகம் எல்லாம் இங்க வேணாம். எங்களை உட்கார வச்சு ஹெல்ப் செய்யறேன்னு அம்மா கிட்ட திட்டு வாங்க வைக்கலான்னு பாக்குறியா? சரண்யா வா போலாம். இவ எப்படி சேலை நேரான்னு பாக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் போட்டுட்டு போயிடலாம். நீ ப்ளீஸ் வா. இப்படி வா அனி. ஐயோ ஐயோ போவாதீங்க, நில்லுங்க நில்லுங்க, நான் உங்ககிட்ட பேசணும், நில்லுங்க. ஏன் போறீங்க? நான் சொன்ன டீல் பிடிக்கலையா? இருங்க பேசலாம். என்ன ரெண்டு பேரும் மேஜிக்கா மறைஞ்சிட்டாங்க? இப்பதானே வெளியே வந்தாங்க. மணி மணி எங்கடா போன? ஐயோ மணி மணி என்னங்க தாத்தா? அந்த டப்பால மாத்துறதுக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்து. சரிங்க தாத்தா. உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கவலையா இருக்கியா? இத பாரு, எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சரிங்க தாத்தா. சரி, உங்க அம்மாவோட பேரு என்னன்னு சொன்ன? இது வரைக்கும் நான் எதுவும் சொல்லலையே. பரவாயில்ல, நான் இப்ப கேக்குறேன்ல, சொல்லு, உங்க அம்மா பேரு என்ன? ஏன் அம்மா பேரு என் அம்மா பேரு அம்மா தான் தாத்தா. அம்மாவா? உங்க அம்மாவுக்கு பேரு அம்மாவா? ஏன் உங்க அம்மாவுக்கு பேர் இல்லையா?
இருக்கு தாத்தா. என் அம்மா கூட இருக்கும்போது என் அம்மாவை நான் பேர் சொல்லிதான் கூப்பிட்டேன். அது ஏதோ இப்ப ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் தாத்தா. ஆனா இப்போ நான் அம்மான்னு கூப்பிடணும்னு நினைச்சாலும் அவங்கள கூப்பிட முடியாத தூரத்துக்கு அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்க. இப்பெல்லாம் நான் அம்மா பேரை சொல்றது இல்ல, அம்மா தான் சொல்றேன் தாத்தா. இவ சாதாரண விவரம் இல்லடி. உங்களையும் மிஞ்சிட்டா அண்ணி. சாரி அண்ணி. சரண்யா, நீயும் உட்காரு. எல்லாருக்கும் நான் பரிமாறேன். அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வேற என்னப்பா, வீட்டுக்கு வந்திருக்கிற ஆதிராவோட ஆட்டம் பாட்டம் சண்டை இதுதான். சாப்பிடறத பத்தி கேட்டா நீங்க ஆதிராவை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா அண்ணி? பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவ கூட தானே இந்த நாள் போகுது. அதான் அப்படி சொன்னேன். சரண்யா, அத்த பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா? 7 மணிக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடலனா நீங்க என் கண்ணத்துல பூரி போட்டுருவீங்களா அத்த? ஞாபகம் இருக்கு. அகல்யா, தமிழும் மருமகனும் இன்னும் காணுமே, எப்போ வருவாங்க? எப்படியும் சென்னையில இருந்து வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா. அங்கேயே சாப்பிட்டு கிளம்புறதா சொன்னாங்க. அம்மா, இட்லி சட்னி சாம்பார் அட்டகாசமா இருக்கு. கொஞ்சம் சட்னி கொடுங்களேன். இவ இந்த வீட்டுக்குன்னு செய்யற உருப்படியான காரியம் சமைக்கிறது மட்டும்தான். சாப்பிடும்போது என்ன பேச்சு அகல்யா? பேசாம சாப்பிட. சாரதா, விட. அவதான் ஏதோ சொல்ல வரல, அவ சொல்லட்டும், விடு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிருப்பா. சேலை நெய்ய முடியாதுன்னு எவ்வளவு திமிரா என்கிட்டே சொல்றா. அவ நாளைக்கு சேலைய தயார் பண்ணலனா சும்மா இருப்பமா? என் மேல எதுக்கு இவ்ளோ வெறுப்பு உங்களுக்கு? ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அதுக்குன்னு என்ன இப்படிதான் நடத்துவீங்களா? நான் ஒன்னும் உங்களுக்கு இங்க சேவை செய்ய வரல. ஏய், எதுக்கு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? வாயை மூடிட்டு சாப்பிட்டு போ. வாயை மூடிட்டு எப்படி சாப்பிடுறது போலீஸ் ஆபீசர்? எவ்வளவு பெரிய ஆள் சார் நீங்க. வாயை மூடிட்டு சாப்பிட முடியாதுன்னு கூடவா தெரியாது? சரியான அடாவடியா இருப்பா போல இருக்க. ஆமாப்பா, அடங்கா பிடாரியும் கூட. ஒரு வாரத்துக்கு அவளை வேலை செய்ய விடுங்க. அப்பதான் திரும்பவும் தப்பா நடந்துச்சுன்னு சொல்லி வந்து நிக்க மாட்டா. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல தாத்தா. ஏன் தாத்தா, உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இருக்காதா? ஐயோ, வீட்ல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காளே, இவளை இப்போ எப்படி உள்ள போக சொல்றது? என்ன வாய்டா சாமி, புள்ளையா இது? இவளே இப்படி இருக்கானா? இவளை பெத்தவ இன்னும் என்ன பேசுவாளோ? அப்பப்பப்பப்பா. ஹலோ பாட்டி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா என் அப்பா அம்மாவை ஏதாவது சொன்னீங்க, இங்க இருக்கிற ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். அம்மா, என்னன்னு போய் பாருங்க. டேய், இவ போயிட்டா யார சாப்பாடு பரிமாறுறது? சாப்பாடு? அம்மா, நீங்க போங்கம்மா. ஏய், இங்க நின்னு எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? பதில் சொன்னா கூட கத்துறேன்னு சொல்வீங்களா? அம்மா, அவ சின்ன பொண்ணு, ப்ளீஸ் விட்டுருங்கம்மா. சின்ன புள்ள பேசுற பேச்சா இது? எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தான் ஒரு கெஸ்டை எப்படி பாத்துக்கணும்னே தெரியல.
பாத்தியா பாத்தியா இப்பவும் எப்படி திமிரா பேசுறானே? ஆதிரா, கொஞ்ச நேரம் நீ எதுவும் பேசாம சும்மா இருக்கியா? சும்மா இருந்தா போதாது. இன்னைக்கு ராத்திரி கொடுத்த வேலைய அவ ஒழுங்கா முடிச்சே தீரணும். நான் சொன்ன மாதிரி வேலைய முடிக்கல, நாளைக்கு உனக்கு இருக்கு சுபத்ரா. இன்னொன்னு சொல்றேன், நீயோ மத்தவங்களோ அவளுக்கு உதவி செய்ய கூடாது. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆதிரா, இங்க வா. நான் சொல்ற மாதிரி இத புடிச்சு செய். நான் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டேனே. ஆதிரா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவங்க ரூமுக்கு படுக்க போயிட்டாங்க. இப்ப இங்க யாரும் வரமாட்டாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப ஆரம்பிச்சா கடகடன்னு காலையிலக்குள்ள முடிச்சிடலாம். வா. நான் தான் சொல்றேன்ல, நீயே செஞ்சுக்கோன்னு. ஆதிரா, வா. சொன்ன கேளு, வா. ஆதிரா, வா. ஆதிரா, ஆதிரா, வா. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா. ஆதிரா, கீழே இறங்க. இறங்க, சொல்றது கேளு. என்ன பண்ணி வச்சிருக்க? சும்மா இருக்க மாட்டியா நீ? சத்தம் கேட்டு இப்ப யாராவது வந்தா என்ன பண்றது? யாரங்க? ஐயோ, அம்மாதான். அம்மாதான் வராங்க. அம்மாவுக்கு காது கேட்டுச்சு. அவங்கதான் வராங்க. கிளம்ப இருந்து. கிளம்பன்னு சொல்றல. விடு. என்னால போக முடியாது. நீ இப்ப போய் தான் ஆகணும். நீ போய் தான் ஆகணும். சொன்னா கேளு, போ. உங்க அம்மா மேல சத்தியம். உன்னாலதான் என் அம்மா உயிர் போச்சு. மறுபடியும் சத்தியம் பண்ணி போன உயிரை எத்தனை தடவை தான் கொல்லுவேன்? வர வர எங்க அம்மா பேரை சொல்லி உனக்கு காரியம் சாதிக்கிறது வழக்கமா போச்சு. யாரங்க? ஆதிரா, போ. போ. விடு. போ. கேக்குறேன்ல, யாரங்க? மணி, மணி. அம்மா. நீயா சுபத்ரா? ஆமாம்மா. நாய் ட்ரம்ம தள்ளி விட்டுருச்சு, அதான் சத்தம். நாயா? அந்த கிறுக்கு புள்ள ஆதிரா வேலை செய்யறாள்ல? ம், செய்றாமா. நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, அதே மாதிரிதான் செய்றா. நீ உதவி செய்யக்கூடாது, புரியுதா? அவ இந்த வீட்ல இருப்பாளா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, நீ போய் படு. சரிங்கம்மா, நான் போய் மெயின் கேட்டை மூடிட்டு வரேன். ஆதிரா என்ன பண்றான்னு தெரியலையே. திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். தூங்கிட்டா போல. ஒரு வகையில இது நல்லதுதான்.
இல்லனா நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா. பேசாம நாமளே போய் சேலையை நெஞ்சிட வேண்டிதான். இல்லனா காலையில அம்மா என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அம்மா, ஆதிரா சிட்டில வளர்ந்த புள்ள, இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியாதுமா. அதனாலதான் அவளுக்காக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க ஏன் பண்ணிட்டு இருக்காங்க? ஆதிராவை தானே செய்ய சொன்னாங்க. அப்பா, நீயா திருமாரா? அம்மா தான் வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். நான் தாம்மா. ஏமா பயப்படுறீங்க? ஆதிரா சேலை நெய்கிறாளா இல்லையான்னு பார்க்கலான்னு எந்திரிச்சு வந்தேன். என்னம்மா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதிரா என்ன பண்றா? அவ சிட்டில பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் சொல்லு திருமாரா. நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. ஐயோ, என்னம்மா நீங்க? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா. ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருங்கம்மா. இந்த போலீஸ் ஆபீசர் வந்து சுபத்ரா கிட்ட அப்படி என்ன பேசிட்டு இருக்கான்? இவன் இங்க இருக்கிற நேரத்துல அவன் ரூமுக்கு போய் நம்ம போட்டோஸ் எல்லாத்தையும் மொபைல்ல மாத்திட்டு வந்துடணும். எங்க அம்மா மட்டும் இதை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ கவனமா போ. சரிங்கம்மா. என்ன சத்தம்? ஏங்க எழுந்துருங்க, ஏதோ சத்தம் கேக்குது பாருங்க. எழுந்துருங்க. ஏய், பேசாம படுத்துங்க. காலையில தூங்குறவனை எழுப்பிக்கிட்டு எப்ப பாரு உன போன் சவுண்ட் கேக்குற மாதிரியே கேக்கும். ஏங்க எழுந்துருங்க, எனக்கு அது கூடவா தெரியாது. இது வேற ஏதோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேக்குதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எழுந்துருங்க. ஏய், அனாவசியமா இப்ப எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? பேசாம படுத்துங்க. சத்தம் கேக்குதுன்னு சொல்றேன்ல, எழுந்து பார்த்தாதான் என்ன? ஏய், பேசாம படு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. எந்த ரூம்னு தெரியலையே. இங்கி பிங்கி பாங்கி போட்டுருவோம்.
Inky Pinky Ponky, father had a donkey, father day, donkey day, Inky Pinky Ponky. Day donkey, do room, do baranda.